விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் வலது கால் அறுவை சிகிச்சைக்கு சென்றவருக்கு இடது கால் மூட்டில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதாக எழுந்த புகாரில் வலது காலில் மீண்டும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையை அதே மருத்துவர் செய்தார். விக்கிரவாண்டி அருகே உள்ள பெரிய தச்சூர் கிராமத்தை சேர்ந்த தனியார் பேருந்து நடத்துனரான மாரிமுத்துவுக்கு வலது கால் முட்டியில் 2 ஜவ்வுகள் கிழிந்து பாதிப்பு ஏற்பட்டது. அறுவை சிகிச்சைக்காக விழுப்புரம் 4 முனை சந்திப்பில் உள்ள அரசு மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார். சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டவருக்கு கடந்த 4ஆம் தேதி மூட்டு அறுவை சிகிச்சை மருத்துவரான சரவணன் தலைமையிலான குழுவினர் அறுவை சிகிச்சை செய்துள்ளனர். அறுவை சிகிச்சை முடிந்து வார்டுக்கு மாற்றப்பட்டு மயக்க நிலையில் இருந்த மாரிமுத்துவை அவரது மனைவி பார்க்க சென்றபோது வலது காலில் உள்ள மூட்டிற்கு பதிலாக இடது கால் மூட்டில் அறுவை சிகிச்சை செய்து கட்டு போடப்பட்டிருந்ததைக் கண்டு அவர் அதிர்ச்சி அடைந்தார். மாரிமுத்துவின் மனைவி தங்கம்மாள் வாக்குவாதம் செய்து தவறாக கால் மூட்டு மாற்றி அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். சிகிச்சை தொடர்பாக விழுப்புரம் மாவட்ட மருத்துவ நல பணிகள் துறை இணை இயக்குனர் ரமேஷ் பாபுவிடம் புகார் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் விசாரணை செய்ய 4 பேர் கொண்ட மருத்துவ குழு நியமிக்கப்பட்டது. இந்நிலையில் கால் மாற்றி அறுவை சிகிச்சை செய்தது தெரிய வந்ததால் இடது கால் மூட்டை மூடிவிட்டதாகவும் அதில் அறுவை சிகிச்சை எதுவும் செய்யவில்லை என்றும் மருத்துவர் சரவணன் மற்றும் மருத்துவமனை தலைமை மருத்துவர் லதா இருவரும் தெரிவித்தனர். இடது கால் நல்லா இருக்கு. இடது காலில் ஸ்கோபி பண்ணப்ப நார்மலா இருக்குது, அந்த மினிஸ்கஸ்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சவட்டிக்கு அங்க சர்ஜரியே நடக்காத ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுல அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய வலது காலில் இன்று மருத்துவர் சரவணன் ஆர்த்ரோஸ்கோபி அறுவை சிகிச்சை செய்தார். சிகிச்சைக்கு பின் நலமாக அவர் இருப்பதாக மருத்துவர் தெரிவித்தார். இன்னைக்கு பேஷண்ட்டுக்கு வலது காலில் அறுவை சிகிச்சை ஆர்த்ரோஸ்கோபி மூலமா நல்ல விதமா சிறப்பான முறையில் நடைபெற்றது. பேஷண்ட் இப்ப நல்லா இருக்கிறாங்க. பேஷண்ட் இன்னும் கூடிய விரைவில் இன்னும் 2-3 நாள்ல அந்த காலையே யூஸ் பண்ணி நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு போஸ்ட் ஆபரேட்டிவ் கேரு, அப்புறம் பிசியோதெரப்பி அப்படின்லாம் கொடுத்து அவரோட நார்மல் நிலையிலையும் அவரோட வேலையிலையும் தொடர்ந்து ஈடுபடுறதுக்கு ஏதுவாக இருக்கும். மருத்துவர் சரவணன் ஆண்டுதோறும் 70 மூட்டு அறுவை சிகிச்சை, 40க்கும் மேற்பட்ட மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை சிறப்பாக செய்து வருவதாக தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் கால் மாற்றி அறுவை சிகிச்சை செய்ததால் மருத்துவர் சரவணன் விழுப்புரத்திலிருந்து பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். வலது காலில் ஆபரேஷன் பண்ணிட்டாங்க. ஆனா இடது காலில் பண்ண ஆபரேஷனுக்கு எனக்கு அது எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி அது ரிப்போர்ட் சார் எழுதி கொடுக்கணும். எதிர்காலத்துல ஏதாவது தொந்தரவுனாலும் சார் தான் அதுக்கு பொறுப்பேற்கணும்னு சொல்லிட்டு எழுதி கொடுக்கணும் எங்களுக்கு.